வணக்கம். பாராளுமன்றத்தில் நம்ம மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் பேசியிருந்தார். அதில் வந்தே மாதரம் பாடலை பாடச் சொல்லி இஸ்லாமியர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது, என்னோட உதட்டில் என்ன வார்த்தை வரணும்னா நான் தான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை பற்றி எந்த மீடியாக்காரனும் ஒரு சில மீடியாவை சொல்கிறேன், விவாதம் நடந்தது எனக்கு தெரியல. இல்லை ஐயா சு வெங்கடேசன் அவர்களே, நீங்கள் இன்றைக்கி என்ன பேசணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் இதே உங்கள் உதட்டில் தீவிரவாதத்தை ஆதரித்து பேசினா நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? இல்லை உங்கள் ஊரில் நாங்கள் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதி கொடியை நாங்கள் எந்த கொடி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதி கொடியை ஏற்றினா நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? இல்லை நாங்கள் என்ன தொழில் பண்ணணும் நாங்கள் தான் முடிவு ஒன்று அப்படின்னு சொல்லி கலாச்சாரத்தையும் கஞ்சாவையும் பார்த்தா நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? நாங்கள்ல சட்டம் ஏற்றுக்காது. அதாவது நீங்கள் என்ன கருத்து சுதந்திரம் இருக்குது, ஜனநாயக நாடு அப்படிங்கிறக்காக நீங்கள் எதை வேணாலும் செய்ய முடியாது. இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. இந்தியாவின் இறையாண்மை யாரும் மீறக்கூடாது அப்படிங்கிற சட்டத்திட்டம் இருக்குது. இது கூட உங்களுக்கு அடிப்படை கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதே ஆச்சரியமாக எங்களுக்கு இருக்குது. இதை பற்றி ஏதாவது மீடியாக்காரங்கள் ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா எதுவுமே விவாதம் பண்ணல, வாயே திறக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தன் பேசியிருந்தார், மரியாதையாக சொல்லுவான், நான் மாட்டுக்கறி சாப்பிட்றத வேண்டாம்னு சொல்கிறாங்க, நான் என்ன சாப்பிடணும், என் தரத்தில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் தான் முடிவேன்னு சொல்லியிருந்தார். நீங்கள் சாப்பிட வேண்டாம், அது யாருமே சொல்ல கிடையாது. ஆனால் அதை பற்றியும் யாரும் விவாதம் பண்ணினாங்க. என்ன விவாதம் பண்ணாங்கன்னா அதை எப்படி, ஆனால் அந்த மாட்டுக்கறி சாப்பிடணும்னு சொன்னது யார் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி யாருமே சொல்ல கிடையாது. ஆனால் சொன்னாங்க யார் சொன்னாங்கன்னு கேட்டால் எவனுமே சொல்லலை. ஆனால் சுற்றி வளைச்சி இவங்க எங்கே வர்றாங்கன்னா பாஜக அப்படிங்கிற அந்த இடத்துக்கு தான் வர்றாங்கன்னு நல்லா தெரியுது. இதை பற்றி சுற்றி விவாதம் பண்ணின மீடியாக்கள் சு வெங்கடேசன் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதை பற்றி யாரும் எந்த விவாதம் பண்ணலை. இதே மாதிரி அதாவது இவர் என்ன வார்த்தை பேசணும், நான் என்ன பண்ணணும், நான் தான் முடிவேன்னு சொல்கிறார். அதே மாதிரி பிராமணருடைய பூணூல் அறுக்கிற நிகழ்ச்சி, பெண்களின் தாலி இருக்கிற நிகழ்ச்சின்னு நடத்துகிறாங்க. அதை பற்றியெல்லாம் ஏதாவது விவாதம் பண்ணுறாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெண்கள் தாலி அணிகிறதும் அணியாமல் அது அவங்கவுங்க உறப்போம். அதை தடுக்கிறதுக்கும் அதை பறிக்கிறதுக்கும் இவங்களுக்கு உரிமை இல்லைன்னு யாராவது விவாதம் பண்ணாங்களா? பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பூணூல் அணிகிறது பிராமணர்களை மட்டும் இல்லை, இன்றைக்கி பிராமணர்கள் அணிகிறாங்க, ஆசிரியர்கள் அணிகிறாங்க, கன்னடம் பேசக்கூடிய செட்டுக்காரர் அப்படின்னு சொல்கிற இனத்தவர் அவங்க பூணூல் அணிகிறாங்க. அது அவங்கவுங்க இருக்கும். அவங்க பூணூல் அணியுது அணியாமல் அவங்க அதை தடுக்க நீங்கள் யார்? அதை பற்றி எவனா விவாதம் பண்ணானா? எவனும் விவாதம் பண்ணலை. ஆக இந்துக்களுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் எந்த நிகழ்ச்சியோ அது மாதிரி விவாதம் பண்ணுவாங்க. ஆனால் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பற்றி விவாதம் பண்ணுறதுக்கு எந்த மீடியாக்காரனும் தயாராக இல்லை. நல்ல வேலை சமூக வலைதளங்கள் இந்த அளவுக்கு வந்ததுனால மீடியாக்காரங்க என்னென்ன பண்ணாங்க பெத்தலா, நான் எல்லா மீடியாவும் சொல்லி ஒரு சில மீடியா என்னென்ன பெத்தலா பண்ணாங்க மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சமூக வலைதளம் இந்தளவுக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த மீடியாக்காரனுக்கு தான் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதா உண்மை அப்படிங்கிற மக்கள் நம்பக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த சமூக வலைதளம் வந்தது ஒரு நல்ல விஷயம். மீடியாக்காரங்க என்னென்ன பொய் சொல்கிறாங்க, யாருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, என்னென்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சமூக வலைதளம் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பார்க்குறேன். ஜெய் ஹிந்த்.